வணக்கம் கன்னியாகுமரி மக்களே. நம்ம சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோயிலோட மார்கழி திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதை பார்க்கறதுக்கு தான் நானும் என் ஒய்ஃபும் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு எத்தனாவது திருவிழா, இங்கே என்ன ஸ்பெஷல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிவன் பிடிக்கும்னா கமெண்ட்ல ஒரு ரெட் ஹார்ட் கொடுத்துட்டு போங்க. நம்ம சுசீந்திரம் தானுமாலையன் திருக்கோயிலில் மார்கழி திருவிழா ஸ்டார்ட் ஆயிருச்சு. இன்னைக்கு மூணாவது திருவிழா. மூணாவது திருவிழாவோட ஸ்பெஷல் மக்கள்மார் சந்திப்பு. மக்கள்மார் சந்திப்புனா என்ன அப்படின்னா, நம்ம சிவனோட பிள்ளைங்க யாரு, முருகன் அப்புறம் விநாயகர், அவங்க ரெண்டு பேரும் இந்த திருவிழாக்கு வர்றது தான் இந்த மக்கள்மார் சந்திப்பு. இந்த மக்கள்மார் சந்திப்புக்காக கோட்டார் விநாயகர் கோயிலில் உள்ள விநாயகரும், குமார கோயிலில் உள்ள நம்ம குமாரசுவாமி, அப்புறம் மருங்கூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி, இவங்க எல்லாரும் இந்த திருவிழாவுக்கு கலந்துக்கிறது தான் இந்த மக்கள்மார் சந்திப்பு. ஆக்சுவலாக நம்ம திருவிழாவுக்கு ஊர்ல இருந்து சொந்த பந்தங்கள் வரும்ல, அதே மாதிரி தான் அவரோட திருவிழாவுக்கு அவங்களோட மக்கள் வந்திருக்காங்க. மூணாம் திருவிழாக்காக சாமி வீதி உலா இறங்குறதுக்காக புறப்பட்டாச்சு. புறப்பட்ட உடனே அவங்களோட மக்கள் 2 பேரும் வந்துட்டாங்க. குமாரசுவாமி முருகர் வந்தாச்சு, அப்புறம் மருங்கூர்ல இருந்து முருகர் வந்தாச்சு, அப்புறம் விநாயகரும் வந்தாச்சு. அவருடைய மக்கள் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சாமி புறப்பட்டாச்சு. புறப்பட்டு மாடத்தெருவு சுற்றி நேராக வடக்கு வாசல் பக்கம் வந்துடுவாங்க. வடக்கு வாசல் பக்கம் பெரிய பந்தல் போட்டிருப்பாங்க. ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனால என்னால் முன்னாடி போய் எடுக்க முடியல. ஸோ இவ்வளோதான் கிடச்சிது. ஸோ அந்த பந்தலில் சுவாமி நடுவில் இருப்பாங்க. அப்புறம் அவங்களோட மக்கள் 2 பேரும் சுவாமியை 3 தடவை சுற்றி வருவாங்க. இதுதான் மக்கள்மார் சந்திப்பு. சில பேர் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா மக்கள்மார் சுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சாமியை சுற்றி வர்றதுனால மக்கள்மார் சாமியை சுற்றி வர்றதுனால மக்கள்மார் சுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த மூணாவது திருவிழா, இந்த மக்கள்மார் சந்திப்பை யார் பார்க்கணும்னு சொல்லுவாங்க அப்படின்னா, புதுமண தம்பதிகள் கண்டிப்பாக இந்த திருவிழா பார்க்கணும். இந்த மக்கள்மார் சந்திப்பை பார்த்தா அவங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தையோட இந்த திருவிழா பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம், குழந்தை வரம் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அதனால இந்த மூணாம் திருவிழா முக்கியமாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ நாங்களும் சாமியெல்லாம் பார்த்து சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டு வேண்டிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். நீங்கள் இந்த திருவிழா பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தென் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.